நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு வச்சு செஞ்சிச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இன்ஸ்டாகிராம்ல 12:30 மணிக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சு. அப்புறம் நான் உனக்கு ஒரு டாஸ்க் தரேன், அந்த டாஸ்க் நீ பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வேணாலும் டேர் கொடு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி என்னடா இது, எதுக்கு தேங்காய் பருப்பு வச்ச மாதிரி இந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், உடனே ரிப்ளை பண்ணேன். அந்த பொண்ணு எனக்கு மேல ஆர்வமா இருக்கும் போல உடனே எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துச்சு. சரி என்னதான் டாஸ்க்னு போய் பார்த்தா, சிங்கம் சூர்யா ஒரு டைலாக் எனக்கு அனுப்பிச்சு விட்டு, இது நீ ஜிவிஎம் மாடுலேஷன்ல பேசி அனுப்பணும் அப்படின்னு. ஏண்டா சிங்கம் சூர்யா எங்க இருக்கு, ஜிவிஎம் எங்க இருக்கு, ரெண்டுத்துக்கு எப்படா சிங்க் ஆகும் அப்படின்னு யோசிச்சேன். சரி இருந்தாலும் நம்ம இதை பண்ணிட்டோம்னா அந்த புள்ளிக்கு அந்த ஏதாச்சும் ஒரு டேர் கொடுத்து பழிவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்ட்டேன். சரி ஓகே, சிங்கம் படத்துல என்ன டைலாக்னு கேட்டேன். ஏசி அதனால உனக்கு ஏசி போட்டுரும், நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி போட தரும். சரி ஆரம்பிக்கலாமா? நீ ஏசி அதனால உனக்கு ஏசி போட்டுரும், நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி போட வரும். அவ்வளவுதான் ஜெசி உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். என்ன ஸ்கெட்சா? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு வரியா? என் வீடு பக்கத்துல இருக்கு வரியா? ஓ தப்பாகுதுண்ணா. என்ன ஜெசி, சஸ்பெண்ட் பண்ண போறியா? பண்ணிக்கோ. டிஸ்மிஸ் பண்ண போறியா ஜெசி? அதையும் பண்ணிக்கோ. 5000 ரூபாய் இருந்தா போதும் ஜெசி, நான் மளிகை கடை வச்சு படிச்சுப்பேன். 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சு போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுப்பேன். 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சு போய் உன்னோட ஃபீட்டுக்கு ஏற்ற ஒரு ஷூ கடை நான் செமையா வைப்பேன் ஜெசி. கமான், வாட்ஸ் யூர் சைஸ், ஷோ மீ ஜெசி. சத்தியமா கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது. ஏன்னா நானே ஜிவிஎம் தான், என்னாலே அதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சிங்கம் சூர்யாவும் ஜிவிஎம் கம்பைன் பண்ணி ஏதோ பண்ணி வச்சிருக்கேன், அது ஒரு மாதிரிதான் இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஸோ ஜிவிஎம் சார் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் கொடுத்த பொண்ணுக்கு நம்ம திருப்பி டேர் கொடுத்து ரிவெஞ்ச் எடுக்கணும்ல. ஒரு குத்து பாட்டு அமிச்சு இந்த பாட்டை நீ வந்து எனக்கு சோகமா பாடி அனுப்பணும்னு சொன்னேன். என்ன பாட்டு தெரியுமா? அந்த பொண்ணு ப்ரோ வேணாம் ப்ரோ, வேற ஏதாச்சும் சாங் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிச்சு. நான் உடலையே இந்த பாட்டை நீ பாடுற விஜய் ஃபேன்ஸ் ஒண்ணு வந்து இந்த வீடியோ பார்க்கணும், உன்னை வந்து போட்டு பழக்கணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும், என்னை பண்ண வச்சல இவ்வளவு நேரம், உன்னை நான் திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும், இந்த பாட்டை தான் நீ பாடணும் அப்படின்னா அந்த பொண்ணு கடைசியில ஓகேன்னு சொல்லிட்டு பாடி அமிச்சிச்சு. ஹாய் பாஸ்தர நம்மள மிஞ்சிருவோம் போலன்ற மாதிரி அந்த புள்ள பெர்ஃபார்மன்ஸ்ல என்னையும் மிஞ்சிரும் போல அப்படி உண்மையாவே அழுதுட்டு அப்படியே பாடு அந்த பாட்டுக்கு. பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் செல்லமா தட்டிட்டு போங்க. செல்லமா தட்டவா?